பெண் அப்படின்னா கலைமகள் அம்சம். அப்ப நானா கலவாணி வம்சமா? பெண்கள் நாங்கெல்லாம் யாரு நினைச்சீங்க? யாரு? தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குளம் ரெண்டு வரோம். ஒரு வருடம் சொல்ல விட எல்லாரும் என்னை பார்த்து கேட்க அப்ப என்ன மிமிக்ரி போட்டியாம நடக்குது. என் உயிரினும் மேலான அந்த வார்த்தை. சென்னைனா நட்புங்க. இந்த நேரத்துல 100 பூ வந்துச்சான்னு நம்ம கணிக்க முடியாது. அது 65 கூட முடிஞ்சிருக்கலாம். தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம் பூ, செங்கலநீர், செங்கோடு வெறிப்பூ, செம்மணி பூ. உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா, நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை, துடுப்பு இல்லாத படகு இல்லை, கற்பனை இல்லாத கவிதை இல்லை, விற்பனை இல்லாத வியாபாரம் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஆட்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்காங்க பாத்தீங்களா நடுவர் அவர்களே? உண்மையிலேயே மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா. பொதுவாக பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னா எல்லாரும் என்ன ஈஸியா சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இது நம்மளுடைய மொழி அல்ல. உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு இந்தியா. தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம் பூ, செங்கலநீர், செங்கோடு வெறிப்பூ, செம்மணி பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சுப்பூ, தேமாம்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளம்பூ, கூரிளப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சா கூரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபுளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகுளைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரைப்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவைப்பூ, ஞாழல்பூ, மொபல்பூ, கொகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கரபுன்னைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவன்பூ, தணக்கம்பூ, தாளம்பூ, குரலைப்பூ, குவளைப்பூ, கோடல்பூ, இளவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பூ, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றிப்பூ, கருணொச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்திப்பூ, சந்தனப்பூ, காழ்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிருநாளி, குறுந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்ற தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்கிறது. அந்த 100 வகையான பூக்களோடு சேர்த்து சிரிப்பு அப்படிங்கிற பூக்கை மாலையாக தொடுத்து நம் தளபதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை ஒரு பெரிய கைத்தடல்களாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நேரத்துல 100 பூ வந்துச்சான்னு நம்ம கணிக்க முடியாது. அது 65 கூட முடிஞ்சிருக்கலாம். நிஜமாவே வந்துச்சு சார். நடுவர் அவர்களே, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் நீங்க எங்களை அறிமுகப்படுத்தும் போது திருநெல்வேலின்னு சொன்னீங்க. ஆனா திருநெல்வேலினா என்ன ஃபேமஸ்? அல்வா. இப்படிதான் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. திருநெல்வேலினா 2 விஷயத்துக்கு ஃபேமஸ். ஒரு ஆளை பிடிக்கணும்னா அல்வா, அதே ஆளை போட்டு தரணும்னா அருவா. தப்பா நம்ம 100 பூ சொல்லி எங்களுக்கு சொன்னேன், உடனே அருவாவுக்கு போயிட்டேன். இல்லங்க சார், இனிப்போடு சேர்ந்து வீரமும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. திருநெல்வேலினா அல்வா, திருப்பாச்சினா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசினா வேட்டு, மதுரைனா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி, தூத்துக்குடினா உப்பு, சென்னைனா நட்புங்க. எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிற ஒரே ஏரியானா அது சென்னை. எங்க சென்னை, எங்க சென்னை. அதுவும் ராயபுரம் மக்கள்லாம் சும்மாவா 10ஓட 11ஆ வார்டுல விட கெத்தோட தனியால இருப்பதாங்க ராயபுரம் மக்கள் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. பாத்தீங்களா நடுவர்களே, இதெல்லாம் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? உங்களை வாழ்த்து 2 வரி கவிதை. அந்த உட்காருமா. ஏன் சார் எழுதுன 2 வரி தானே, ஒரு சேர்த்து 4 வரி எழுதி இருக்க வேண்டியது. 2 வரி சொன்ன உடனே என்னுடைய மக்கள் எப்படி சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு கைத்தல் கொடுக்க போறாங்க பாருங்க. நடுவர்கள், நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை தமிழ் மக்களுக்கு பிடித்த மாதிரி சொல்வதில் நீங்கள் முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்கள். என் உயிரினும் மேலான அந்த வார்த்தை. ஆஹா ஆஹா. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நீங்கள் ஒரு நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்க சொன்ன உடனே சந்தோஷம். நகைச்சுவை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு வருடம் சொல்ல விட எல்லாரும் என்னை பார்த்து கேட்க என்ன மிமிக்ரி போட்டியாம நடக்குது. நல்ல ஒரு கைத்தல்ல கொடுங்க. முதல்ல ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், இடத்துல மிமிக்ரி ஆர்டிஸ்டா மாறி இருக்கிறாரு. ஆனா நீ எனக்கு கைதிட்டு அப்படி ஏதோ குரங்கு பொம்மை வச்சு வியாபாரம் பார்த்த மாதிரி கைதிட்டு கொடுங்க அந்த குரங்கு பொம்மைக்கு. அப்படி இல்லங்க, உண்மையிலேயே அழகான நீங்க நடுவர் அவர்களே. உண்மையிலேயே சொல்ல போனா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன் சார். இங்க இருந்து சூரியன் தூரமா இல்லாட்டி இங்க இருந்து அமெரிக்கா தூரமா?
இங்க இருந்து என்னங்க ரெண்டுமே தூரமா இருந்தது. பக்கத்துல வேணா கேளுங்க சார், கேட்டு வேணா சொல்லுங்க. இங்க இருந்து சூரிய ஐயா சொல்லுங்க, கவிஞர் ஐயா. அவர் போன் போட்டு கேட்டுக்கிட்டு பாருங்க. அதுக்கு நானே சொல்லி அமெரிக்கா தூரம். அமெரிக்கா தான் தூரம், கரெக்டுங்க. ஏன்னா இங்க இருந்து ஏன் அமெரிக்கா தூரம்? ஏன்னா இங்க இருந்து நம்ம சூரியனை பார்த்துடலாம். ஆனா இங்க இருந்து அமெரிக்காவை நம்மளால பார்க்க முடியுமா? அடுத்த பட்டிமன்றத்தில் ஒன்னே பார்க்க முடியாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டு சார், உண்மையிலேயே உழைப்பு அப்படிங்கிற அன்னைக்கு நான் ஏன் பேச வந்திருக்கிறேன்? இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, உழையாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உயர்ந்த மனிதர் என்று சொன்னார். அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள்ங்க. இல்ல நம்மளால சொல்ல முடியுமா? வில்லுக்கு விஜயனாக இருக்கலாம், சொல்லுக்கு அனுமனாக இருக்கலாம், ஆனால் செயலுக்கு நம்மளுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செயல் திட்டங்கள் மூலமா அவருடைய கடின உழைப்பால தானே முதல்ல நிர்வாக திறமையை பண்றாரு. கடின உழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? உண்மையில எனக்கு முன்னாடி பேசினிய கவிஞருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சொர்க்கோ அவர்களுக்கு. உண்மையில ஏன்னா இங்க இருந்து நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கப்புறம் கைத்தட்டல் அவருக்கு. ஏன் நீங்க அழகா சொல்லுவீங்க? நட்பு பெருசா காதல் பெருசா? சும்மா சொல்லுங்க சார், நட்பா காதலா? நட்புனா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து லேய் வர பாத்துக்கிட்டீங்க. இருங்க சார், அவங்க எங்களை கைத்தட்டு வாமா பண்ணுவாங்கல்ல. காதல்னா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆத்தாடி பத்தம் சொல்லி முடிச்சேன். காதலுக்கு ரெண்டு பேர் அனாதையா கைத்தட்டு கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு பாதுகாப்பாக அர்த்தம் இல்ல சார். ஏன் நட்புக்கு நிறைய கைத்தட்டல் வந்துச்சு தெரியுமா? இந்த நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. காதல் அப்படிங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்னு சொன்னா, இந்த கவிதையை எழுதினது, இந்த வரிகள் 2 வரி கவிதையை எழுதினது வேற யாரும் இல்ல, மரியாதைக்குரிய சொர்க்கோ கருணாநிதி அவர்கள் தான் எழுதின கவிதை அப்படின்னு சொன்னா. எளிமையா இருக்கு, பெரிய பெரிய கவிதை சார். இன்னைக்கு உண்மையிலேங்க இத்தனை ஒரு கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஆண்கள் கூட்டத்தை தாண்டி இத்தனை பெண்கள் வந்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஒரு கட்சியோட வெற்றினே நம்ம சொல்லலாங்க. எங்க கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதான் நம்ம தமிழ்நாடுங்க. காரணம் என்னன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையில பெண்களுக்கு கூடுதலா ஒரு சிறப்பு. இப்ப நம்மள மாதிரி தென் மாவட்டத்திலிருந்து வர்ற பெண் குழந்தைகள் இங்க தங்குறதுக்கு ரொம்ப சிரமம் போடுவாங்க. அவங்களுக்காக தோழி விடுதி என்று சொல்லி மதுரை ஈரோட்டுல சமீபத்துல ஆரம்பிக்க போறது. அது மட்டும் இல்ல, அந்த உமன்ஸ் ஹாஸ்டல் இல்ல, அதுக்கு கிட்டத்தட்ட 72 கோடி ரூபாய் சிறுபடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எத்தனை நாடு பாத்தீங்களா? காஞ்சிபுரம், ஈரோடு, தர்மபுரி, சிவகங்கை, தேனி, கரூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை என்று இத்தனை ஊர்கள்ல உமன்ஸ் ஹாஸ்டல் வருது அப்படின்னு சொன்னா இதற்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. பெண்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? ஒரு ஆண் நினைச்ச உடனே சட்டையை போட்டு ஈஸியா கிளம்பி வெளியே வந்துடலாங்க. ஆனா ஒரு பெண் நினைச்ச உடனே வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? பெண்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. காலையில எழுந்திரிச்சு சில்லின் குளியல், ஹாட்டா காஃபி, காரசர் சைட்ஸோட கூட்டு பொரியல், குழம்பு, ரசம்னு அடுப்படி கிளீன் பண்ணி பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா ஹப்பாடான் இருக்கும். டெலிபோன் கால், இபி பில்லு இன்னும் இருக்கு, இது போல லிஸ்ட். இதுக்கு நடுவுல ஏதுங்க ரெஸ்ட்? என்ன ரெஸ்டே இல்லாம உழைக்கக்கூடிய ஒரே வர்க்கம் சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் அப்படின்னு சொன்னா, சார் பெண்கள் நாங்கெல்லாம் யாரு நினைச்சீங்க? யாரு? தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குளம் ரெண்டு வரோம். இல்ல சார், பெண் அப்படின்னா பொதுவாவே உங்களுக்கு எல்லாம் தெரியல சார், ஒரு பெண்மணியை ஒரு விழா ஆரம்பிக்கும் போது அழகா குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சாங்க. ஏன்? எதற்காக? பெண் அப்படின்னா கலைமகள் அம்சம். அப்ப நானா கலவாணி வம்சமா? ஏதாவது 2 பேரும் ஈக்குவல் தான். இல்ல சார், நாட்டோட முதுகெலும்பே பெண் தான் சார். ரொம்ப சந்தோஷமா. இல்ல சார், அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஆமா, ஒரு விசேஷம் வச்சா கூட அவங்களுக்கு தான். அவ்வளவுதான். இந்த நிதிநிலை அறிக்கையில அவங்களுக்கு பர்டிகுலரா அவ்வளவு விஷயங்கள் தனியா சொன்னது பாருங்க. அப்ப இருந்தே பெண்களுக்கு மட்டும் வளகாப்புன்னு ஒண்ணு ஃபங்க்ஷன். ஆமா, நம்ம ஆம்பளைக்கு ஒரு பித்தளை காப்பு, ஒரு ஈய காப்பு, இல்ல ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் உண்மையிலேயே வகுத்திருச்சோட சொல்றேன். இந்த நகைச்சுவெல்லாம் எந்திரிச்சுட்டு கை தட்டினாங்க. அது எங்கன்னு எனக்கே தெரியாது. இப்ப நீங்க ஆண்களுக்கு சப்போர்ட். இன்னைக்கோட என்னுடைய தன்னம்பிக்கை இழந்துகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நகைச்சுவையும் சொல்லி சொல்லி. நாளைக்கு பார்த்தா ராயபுரத்தில் நானே 100 நாள் வேலைக்கு சேர்ந்தாலும் சேர்ந்துருப்பேன் சார். இங்க பாருங்க, ஆண்கள் எல்லாம் சுத்தி ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க, உண்மையில நிக்கிறாங்க. ஆண்கள் ஜாலியா இருப்பாங்க. ஆனா நாளைக்கு ராயபுரத்துக்கு ஒரு பிரச்சனைனா வேலையாக நிற்பது கூட என்ன ஆண் சிங்கங்கள் தான் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பயே வேலையாத்து நிக்கிறாங்க, யாரும் போடாம பாத்தீங்களா?
ஆனா பெண்களுக்கு நான் ஏன் சிறப்பா சொல்றேன்னா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை பெண்களுக்காக செய்திருக்கிறார். அதுக்காக நான் சொல்றேன். பெண்கள் இன்னைக்கு கூட பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்கலத்துல இருந்து ஒரு பெண் சாதிச்சு இறங்கி வந்து இந்த பூமியை தொடுறா அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயங்க, இல்லன்னு சொல்ல முடியாது. அதற்கு கூட நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா வாழ்த்துறதுக்கே பாராட்டுறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் சார். அது மட்டும் இல்ல, நம்ம சிம்போனி அமைச்ச நம்மளுடைய மேஸ்ட்ரோ இளையராஜா வீடு தேடி போய் இந்த வயசுலயும் பாராட்டி என்ன இருக்கு பாத்தீங்களா? பாராட்டு மாதிரி ஒரு மனுஷனை உற்சாகப்படுத்த எதுவுமே இல்ல சார். காரணம், உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். ஒரு பழுதூக்கும் போட்டி 200 வெயிட்ட தூக்குறான், கைதட்டல் 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 வந்துகிட்டே இருக்கு, கூடுது கூட கூட அந்த வெயிட் அவனுக்கு சாதாரண தெரிஞ்சு தலைக்கு மேல தூக்கி போட்டான் சார் 200 வெயிட்ட. அடுத்த நாள் மார்க்கெட்ல கத்திரிக்காய் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு கொண்டு வர முடியல, சேராட்டை பிடிக்கிறான். என்ன காரணம்னா, உயர்வர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துவர்கள். ஒரு சின்ன குழந்தை அப்படி கார்ல போகும்போது முதல்வர் தாத்தா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக காரை நிறுத்தி கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைய கொஞ்சிட்டு போற விஷயம், சின்ன சின்ன கதை. ஐயோ, ஏன் பாப்பாலாம் சத்தியமாங்க நம்ம இது வரும்பொழுது இந்த ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி, அந்த 2 வரி எவ்வளவு அழகா கியூட்டா பாடிக்கிட்டே இருந்துச்சு தெரியுமா? ஒரு சின்ன குழந்தை மனசுல கூட நிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முகத்தை பாருங்க. புரட்சி செய்ய வேண்டும் என்றால் புது புது ஆயுதங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு புன்னகை போதும் சொன்னாங்க. அந்த புன்னகைக்கு சொந்தக்காரர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்படின்னு சொன்னா இல்ல நம்மளால சொல்ல முடியுமாங்க? எங்க புதுமை பெண் திட்டம், அதாவது வாழ்க்கையில பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல கல்வியை தொடர முடியல, அப்படிப்பட்ட பெண்களுக்கு, அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு 6 வயது முதல் 12 வயது வரைக்கும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அரசாங்க பள்ளியில படித்த பெண்களுக்கு சிறப்பாக மாதம் 1000 ரூபாய் உயர் கல்வி தொகை கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இன்னைக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு பெருமை இல்லையா? புதுமை பெண் திட்டம், பெண்கள் நாங்க நினைச்ச சிகரத்தை கூட தொட முடியும் சார். ரொம்ப சந்தோஷமா. ஏன் சார்? ஏன்னா இப்ப கல்பனா சாவ்லா சொன்னீங்க. ஆமா சார். அதுக்கு முன்னாடி படுகரத்தில் ஒரு பெண் விமான ஓட்டியாக 2 மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன். கேரளாவில் ஒரு பெண் பாத்தீங்கன்னா துணை கலெக்டர். இப்படி பெண்கள்லாம் சட சடன்னு உயர்ந்து வர்றாங்க. கண்டிப்பா. அத நீங்க சொன்ன வார்த்தை முழுக்க முழுக்க பொருந்தும். நீங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். இங்க இருக்க ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாது. என்ன ரசத்தால இத்தனை பேரா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அது பண்ணிடுவாங்கன்னே வெளி சார். நீங்க கல் தோசை சுடலாம். ஆமா, தோசையோட கல்லு மாதிரி சுட்டு பாத்திருக்கீங்களா? அப்படி சொல்லாதீங்க சார். இல்ல, நான் அது சும்மா நகைச்சுவா சொல்றேன். எல்லா தாய்க்குழுக்கும் சொல்லி எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணுது சார். மேடம் சொல்லுங்க. ஆம்பளை ஆசையோட உட்கார்றப்ப சாப்பிட்டோம், அந்த சாப்பாடு என்ன சார் செய்யணும்? எப்படி இருக்கணும்? நெஞ்சிலே நிக்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு, அப்புறம் ஆம்பளை சொல்லிட்டு போனாங்க சார். அதுக்காக அந்த பாருங்க கை தட்டுறாங்க. இன்ன வரைக்கும் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கல்யாணம் முடியலன்னு அர்த்தம். அதனால சந்தோஷமா இருக்காங்க சார். இது தேவைன்னு ஆரம்பிக்கிறது கல்யாணம். சரி, ஆன பின்னாடி இது தேவையான்னு முடிகிறது தான் கல்யாணம் சார். பேச்சுலருக்கும் ஃபேமிலி மேனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கரெக்டா கைத்தல் கொடுங்க. சூடா சாப்பிட்டா பேச்சுலர், சுட வச்சு சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டா அவன் தான் ஃபேமிலி மேன். கரெக்டா கைத்தல் சுட வச்சு சாப்பிடுற கோஷ்டிலாம் கைத்தல் கொடுக்குது. ஆனா பெண்களுடைய அதுலயும் நாங்க ஆசையா 2 நாள் 3 நாள் வெளியூர் போயிட்டு இந்த ஒரு மட்டும் தாய்க்குளம் தைசி கடைபிடிக்கும். 3 நாள் 4 நாள் வெளியூர் போயிட்டு ஆசையா சாப்பிட வந்து உட்கார்ந்து இருப்பான். முதல் வாய் எடுத்து வைக்கிறப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லும், அவனுக்கு 3 மாசத்துக்கு பசிக்காது. ஒரே வார்த்தையா? எடுத்து சாப்பிட போற, சாப்பிடுங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு. எதை கேட்க போறாலோ என்னத்தை கேட்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் காமெடி சார். அதுவே அங்க இட்டு போய் கிடக்குன்னா எனக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. தட்டுவாங்கப்பா தட்டுவாங்க. உண்மையிலே நான் வந்து சைதாப்பேட்ல பிளம்பிங் வேலைக்கு தான் சேரப்பேன். நீங்களே பிளம்பிங் வேலைக்கு போனா நாளா என்ன வேலைக்கு? சித்தால் வேலைக்கு போ. தெரியாது சார் அந்த வேலை. அதை பொழைச்சு பேசி பொழைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பெண்களுடைய சமையலை மட்டும் கிண்டல் பண்ணாதீங்க. இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுடைய கைத்தட்டம் நான் வாங்கி காமிக்கிட்டுமா? சத்தியமா சொல்றேன், சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. அதை நாங்க சாப்பிடுறதா? ஏங்க கை தட்டாதீங்க சார். என்ன சாப்பிடாமயே ஆண்களுக்கு தொப்பை வருது நான் கேக்குறேன். குப்பையா போட்டா தொப்பையா தான் வரும். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் தெரியுமா? அப்படினால அவன் 108 போன் பண்ணனும் அர்த்தம். ஏங்க அப்படி இல்ல. இப்ப பாருங்க பெண்கள் கை அக்கா ரெடியா இருந்துக்கோக்கா, உன்னை நம்பி பேசுறேங்க. ஆண்கள் செட்டு செஞ்சுட்டாங்கக்கா. சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமானவ. அப்பா தட்டிட்டாங்க பாத்தீங்களா? ஏன்னா அவ்வளவு அக்கப்போர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி
ஏன் அப்ப நாங்க மூக்கு சிந்தியா சொல்லிட்டு இருக்கோம் ஐயோ. வேறு சிந்தி ஆம்பளும் குலைக்கிறோம் இல்லங்க கிச்சனுக்குள்ள வியர்வை சிந்தி அதை நாங்க சாப்பிட்டு வேறு வந்து வெளியே சிந்து பானைக்குள்ளே சிந்தினா இல்ல சார் புருஷன் இத பத்தி பாராட்டிட மாட்டாரா அப்படின்னு பக்கத்திலே நிப்போம்க்கா இதுக்கு எப்படி திங்கும் தெரியுமா இந்த மாடு தவிட்டு திங்கும்ல அந்த மாதிரி கப்பு 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 கப்புன்னு உள்ள தட்டி என் வீட்டுக்காரெல்லாம் ஏப்ப விட்டாருன்னா அப்பெல்லாம் ஏத்து வீட்டுக்கு பறக்குங்க அந்த சமையலை பத்தி ஒரு சின்னதா பாராட்ட மாட்டாங்களா ஏன் நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல நடந்த சொல்றேனே என்ன பொங்கல் அன்னைக்கு பொங்கலை கிண்டி தட்டலான போடணும் வீட்டுக்கார தலையில போட்டுருச்சு அவருக்கு என்னடி ஏன் தலையில போட்டா இதாங்க தலை பொங்கல் ஆனா நீங்க தெரியாம சொல்றீங்க சார் நான்லாம் உண்மையிலே நல்லா சமைப்பேன் நீங்க பொங்கல் ஒண்ணா ஞாபகம் வந்துருச்சு சார் சத்தியமா அக்கா நீங்க எல்லாம் பொங்கல் வச்சா நல்லா பொங்கல் வைப்பீங்கல்லக்கா எங்க வீட்டுல எல்லாம் பொங்க பானையை எடுத்து வச்சாலே என் வீட்டுக்கார் பாரதி பொங்கல் வச்சாச்சு வீட்டுக்குள்ள போ பாரதி பொங்க பானை வச்சாச்சு வீட்டுக்குள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவாருங்க ஆமா எதனால நானும் கேட்டேன் ஏன் மாமா அப்படின்னு என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்க உங்களுக்கு மட்டும் அவ்வளவு பெருமை நினைக்காங்க அந்த ஏரியாவிலே இவங்க ஏரியாவிலே சாம்பார் கல்யாண மண்டபத்துல சாம்பார் வச்சா இவர் அந்த பக்கம் விட மாட்டாங்க ஏன் இவர் பெரிய பருப்பு அந்த ஏரியாவிலே தூக்கி உள்ள போட்டுறாங்க அது மாதிரி எல்லாம் சொர்க்கம் கிடைச்சாரா அவங்களுக்கு அதுக்காக நகைச்சுவைக்காக ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டேன் ஆனா அவர் எந்த பருப்புன்னு சொல்லிருங்க சார் பாதாம் பருப்பா அவர் இருக்கிற கலருக்கு என்ன பருப்புன்னு சொல்லிருங்க அது மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா சிரிப்பு ஏன் அழகுன்னு அவங்க சொன்னாங்க தெரியுமா கண்டிப்பா மகாத்மா காந்தி அவர்கள் அந்த பொக்க வாய் சிரிப்போட பல்கள் இல்லாத சிரிப்போட இருக்கும்போது இன்ன வரைக்கும் எல்லா ரூபா நோட்டை அலங்கரிக்கிறது அந்த அழகான சிரிப்பு தான் சார் அன்னை தெரசா அவர்கள் என்ன அவ்வளவு பெரிய அழகா அவங்க அந்த சிரிப்புக்கு நிகர அவனை சொல்ல முடியுமா அது மாதிரி அவங்க சொன்ன வார்த்தைக்கு சொல்ல உண்மையான சிரிப்பு இன்னொன்னு எங்க ஊர் பக்கமா சொல்லுவாங்க ஏய் என்ன டிக்கெட் எடுக்காம போற பெண்களை பார்த்து என்ன அவங்க அப்பா விட்டு பஸ்ஸா உங்க அப்பா விட்டு பஸ் மாதிரி உட்காந்து போறேன்னு பெண்களை சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்ல முடியுமா ஆமா எங்க அப்பா விட்டு பஸ் தான் அவங்க கொடுத்த பஸ் தான் இது நிஜமாவே எங்க வீட்டுல நடந்துச்சு சார் எங்க வீட்டுல கேட்டாங்க மாமா அந்த பிளைட்ல போகணும்னு ஆசையா இருக்கு கூட்டிட்டு போங்க மாமான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் என் வீட்டுக்கார் ஒத்த வார்த்தை தான் சொன்னார் இருமா இப்பதான் மகளிருக்கு இலவச பேருந்து வந்திருக்கு கூடிய சீக்கிரத்துல பிளைட்லயும் உங்க தலைவர் கூட்டு போயிருவாரு அப்ப நீ போய்க்கோ அப்படிங்கிறாருங்க பாத்தீங்களா சார் இவ்வளவு விஷயங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க சொன்னீங்கல்ல விடியல் பயண திட்டம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்னைக்கு பெண்கள் அத்தனை பேரும் இலவச பேருந்துல போறாங்கன்னா அது முதலமைச்சர் அவர்களின் யோசிச்சு பாருங்க விடியல் பயண திட்டம் அப்படின்ட்டு சொன்னா அது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கோங்க பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக பிங்க் ஆட்டோ பாத்தீங்களா நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல அதற்கே ஒரு பெரிய கைத்தறி கொடுக்கலாமுங்க எவ்வளவு பாதுகாப்பான ஒரு விஷயங்கள்ங்க நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்கள் எதை செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கு சார் நடு வகுடு எடுத்து அந்த அக்காவெல்லாம் பாருங்க நடு வகுடு எடுத்து நடுவுல குங்குமம் வச்சிருக்காங்க என்ன அர்த்தம் குங்குமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு क्वेश्चन கேக்குறீங்க இல்ல சார் ஒரு பக்கம் பிறந்த வீடு இன்னொரு பக்கம் புகுந்த வீடு ரெண்டையும் ஒரு பெண்ணானவள் இணைக்கிறாள் அப்படின்ட்டு அர்த்தம் சார் நான் அப்படிதான் அனலிச்சு கேட்டேன் என்ன அப்படி வகுடு சரி என்ன காப்பட்டு அது சொல்றாங்க ஈர்பெல்லாம் டிராபிக் இல்லாம ஹைவேஸ் ரோட்ல அது வாட்டுக்கு போகுது சார் ஒரு பேன் இல்லையா ஆமா அது ஒரிஜினல் முடியா இருந்தாலும் ஒரு பேனா இருக்கும் ஐயோ அப்படின்ட்டு சார் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்தில் உரிமையாக இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லலாங்க விபத்துல 48 மணி நேரத்துல இருந்தவங்களுக்கு இலவச சிகிச்சை கொடுக்கறாங்க IAS மாணவர்களை தேர்ந்தெடுத்து நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அதுல நீங்க நெட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் www.nanmudalvan.tn.government அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 100 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதுல மாதம் 7,500 ரூபாய் கல்விக்காக கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னங்க இருக்குது நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் பால் ஒரு குடும்பத்துக்கு அத்தியாவசிய தேவை அப்படிங்கிறது ஒரு சராசரி ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு தேவை கூட பால் விலைங்க ஆனா அப்படிப்பட்ட ஆவின் பால் விலைய 3 ரூபாய் ஒரு லிட்டருக்கு குறைத்தார் அப்படின்ட்டு சொன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் ஏன் உழைப்புன்னு பேச வந்திருக்கோம் தெரியுமா டை கட்டி வேலை செய்யும் படிப்பாளியை விட யாருக்கிட்டையும் கை கட்டாம வேலை செய்யும் உழைப்பாளி தான் சார் என்னைக்குமே பெஸ்ட் அவருடைய கடின உழைப்பு தான் மக்களுக்கு என்றென்றைக்கும் பெருமைக்கு காரணம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை ரசிக பெருமக்களை அன்போடு வணங்கி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரசிக பெருமக்களை